அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 21/3/2024 பங்குனி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி துவாதசி திதி. அதே மாதிரி ஆயிலிய நட்சத்திரம். இன்று ராகு காலம் 1:30லிருந்து 3 மத்தியானம். அதே மாதிரி யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரைக்கும். அப்போது நல்ல நேரம் எப்போம்னா 10:30லிருந்து 11:30 வரைக்கும் அந்த மத்தியான நேரத்தில். அதே மாதிரி சந்திராஷ்டிரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்குது. அதே மாதிரி நீங்கள் போட வேண்டிய கலர் பிஸ்கட் கலரு, சந்தன கலரு, எல்லோ கலரு அந்த மாதிரி போடக்கூடாதது பிங்க் ஆர் மெரூன். சாப்பிட வேண்டியது முள்ளங்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். நண்பர்களே, இப்பொழுது ஜோதிட குறிப்புகளில் மிதுன லக்னத்தை பற்றி சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றும் கூட அதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறேன். ஓகே, அதாவது எப்படின்னா, இந்த மிதுன லக்னம் மிதுன அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு தோள்கள் ரொம்ப பலமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்க எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. சுறுசுறுப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே சமயத்தில் கண் கண்டது கை செய்யும்னு சொல்லுவாங்கள்ல, எதையும் கற்றுக்கிட்டது பார்த்தபடி சீக்கிரம் கற்றுக்கிட்டு கொண்டான அமைகிறதுக்கு. அதே சமயத்தில் ரொம்ப உஷாராக கபட பேர் வழி, எதையும் சீக்கிரம் கிரகிச்சிக்கிடுவாங்க. மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. சமயம் பார்த்துட்டு சாதிக்கக்கூடியவங்க. அவங்கக்கிட்ட மற்றவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே சமயத்தில் இப்போ மேச லக்கணம் அதெல்லாம் சொல்லிக்கலாம். கோபம் வந்தால் படக்குன்னு கோபப்படுறது வைக்கிறது. இவங்க கோபம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சிரிக்கிறத வச்சு இவங்க கோபப்படுறாங்களா, சிரிக்கிறாங்களா, சந்தோஷப்படுறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப உஷாரான ஆட்கள். ஆமாம். அதே மாதிரி எதையும் சீக்கிரம் அதை கேல்குலேட்டட் அப்சார்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி உடையவங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மிதுனத்தில் உள்ளவங்க தான் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறவங்க. அதுக்கு இந்த காரணம், இதுவும் கூட இந்த கெப்பாசிட்டி இருக்கிறது கூட ஒரு காரணம்தான். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஸ்திரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, அடுத்தல வான சாஸ்திரம், வேதங்கள், இதுகளெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதை ஓரளவு அவுட்லைன் தெரியும். அதை சொல்லி யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி எப்படின்னா, பேசும்போது கூட சுமைலிங் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவார். மற்றவங்கள கிண்டல் பண்ணுறதுல ரொம்ப சாமர்த்தர். மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி அவ்வளோ இதாக கிண்டல் பண்ணுறாரு. அதே மாதிரி பிரயாணம், ட்ராவலிங்கில் ரொம்ப இஷ்டம். ட்ராவலிங் சலிக்காமல் பிரயாணம் பண்ணுவார். ஆமாம். அதே மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கூர்மையான மதிநுட்பம், ரொம்ப டேலண்ட்டு. பேசுகிறவங்க மனசில் என்ன ஓட்டம் எப்படிங்கிறத ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கிடுவார். ஆமாம். அதே மாதிரி அவரோட பாடி ஒரு கலரை விட்டுருங்க, கவர்ச்சிகரமான ஒரு ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி. ஆமாம். அதே மாதிரி ருசித்து சாப்பிடுவார், நிறைய சாப்பிடுவார். ருசித்து நிதானமாக சாப்பிடுவார், அவசரமாக சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி மியூசிக்கு, டான்ஸ், இந்த மாதிரி ஆர்ட்டுகளில் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதில் டேலண்ட்டும் இருந்துக்கிட்டு இருக்கும். இவரோட வாழ்க்கைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. பல வகைகளில் பணம் சம்பாதிக்கும் ஒரு சாமர்த்தியம் உள்ளவர். இவர் கையில் சதாகாலமும் பணம் சுற்றிக்கிட்டே இருக்கும். மற்றவங்களோட பொருளாக இருந்தால் கூட அதை பற்றி கவலையே பண்ண மாட்டார். தாராளமாக எடுத்து செலவு பண்ணுவார். கடன் வாங்கி கூட செலவு பண்ணதில் யோசிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இவங்க ரொம்ப நாசூக்கான வேலையை செய்வார். ரொம்ப உடல் கஷ்டப்படுற மாதிரி வேலைகள்லாம் செய்ய மாட்டார். அறிவு வளர்ச்சிக்குரியவற்றில் ஈடுபடுவார். அதாவது இன்னும் வேறு ஏதாவது கோர்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி அந்த அறிவு வளர்ச்சிக்கு எதிர்க்கோ அந்த மாதிரி பட்டதான் செய்வார். சும்மா வெளினா பொழுதுபோக்குற ரகம் கிடையாது. அதே சமயத்தி தரகில் திறமைசாலி. தரகுன்னா மீடியேட்டர்னால் மாமூல் சின்னதாக இருக்கலாம். ஆயுத பேரை மீடியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி பெரிய லெவலில் 1000 crores 10,000 crores கூட பண்ணலாம். அந்த மீடியேட்டர் அந்த தொழிலில் மிகவும் திறமைசாலி. ஸோ மிச்சத்தை ஒரே நாளில் முடிச்சிட வேண்டாம் இல்லையா, நாளைக்கும் கொஞ்சம் பார்ப்போம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகரமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். முதலில் மேசராசி. அதாவது நீங்கள் செய்யும் முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி கொடுக்கறதுனால கொஞ்சம் சோம்பல் குணம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே சமயத்தில் மனோதைரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. இந்த ரிஸ்க் எடுத்து செஞ்சால் அதில் அவ்வளோ லாபம் வருது, இவ்வளோ லாபம், மற்றவங்க சொன்னால் கூட ரிஸ்க் எடுக்கிறதுல கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஆமாம்.
அதே மாதிரி வந்து ட்ரேடிங் இன்றைக்கி கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி வந்து அவ்வளவு ஒன்றும் நல்ல நேரம் இல்லை. ஆமாம். அதே மாதிரி வந்து இந்த மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்றைக்கி நாள் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். உங்கள் அப்பாவோட ஹெல்த்து கூட நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து எப்படின்னா தேவையான அளவுக்கு பணம் வருது. ஆமாம். பூர்வீக இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அங்கே உள்ள நீங்கள் சின்ன வயசில் வணங்கின தெய்வங்களை வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நெகட்டிவ்லாம் போயிடுது. ஆமாம். அதே மாதிரி வந்து ரொம்ப அந்த நெகட்டிவ் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது, பாசிட்டிவ் இது ரொம்ப ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மனோதைரியத்தையும் கொடுக்கும். அடுத்து வந்து கடகராசி, மிதுன ராசிக்காரங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோக்களவு உங்களுக்கு இன்ட்ரப்ஷன் தடங்கள் வந்துக்கிட்டு இருந்தோ அவ்வளோக்களவு இப்போ வந்து ப்ராக்ரஸ் முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு வந்து படிக்கிற இடம் அல்லது ஸ்கூலு அல்லது எந்த படிக்கிற இடத்த இதை மாற்றினா படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் தெரியுது. ஸோ ஒரு இடமாற்றங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. இதுவரை கிடைக்காத அந்த சப்போர்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் மூலம் கிடைக்கிறது. அது மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறது. அடுத்து கடகராசி. அதாவது வந்து கடகராசி வந்து எப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அந்த முரட்டுத்தனம் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஆமாம். தொழிலில் வந்து என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பழையபடி இல்லை, இருக்கிற தொழிலையே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அது சுமூகமாக போய்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி மத்தியில் மட்டும் சின்ன சின்ன பிரிவுகள் செப்பரேஷன் உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பிரயாணம் செய்கிறதுல ஆர்வம் குறையுது. எப்போ பார்த்தாலும் அலைச்சிங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க. அவங்க பார்க்காதது ஏதோ ஒன்று பறி கொடுத்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. சாயங்காலம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடி நடக்கும். அடுத்து சிம்மராசி. யாருக்கும் எதையும் நான் அதை செஞ்சு தரேன் இதை தங்குறான்னு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். பணவரவு வந்து எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது. ஸோ இப்போ வரக்கூடிய பணம் வந்து பத்த மாட்டேங்குது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து வீம்புக்காக செலவு பண்ணுறதை வந்து விடுங்க. நீங்கள் அதுக்கே பழகிட்டீங்க, வீம்புக்காக செலவு பண்ணுறது. ஆமாம். இப்போது வந்து அதை நிறுத்த முடிகிறதில்ல. ஆமாம். நீங்கள் செஞ்ச புண்ணியம் கடவுளோட ஆட்டால் எல்லாம் சரியாயிடுது. நீங்கள் மனசில் நினைக்கிறது அது கண்டிப்பாக செயலாகி விடுகிறது. அப்போ வந்து வேண்டாத செலவுகள்லாம் வந்து கம்மியாகிடுது, நல்லா இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகே. அடுத்து கன்னியா ராசிக்காரங்களுக்கு வந்து உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சின்ன சேஞ்சஸ், அவங்களோட வேறு பிரான்ச்சுக்கு மாறலாம் அல்லது இருக்கிற இடத்துல வேறு சீட்டு வேறு சேஞ்ச் பண்ணலாம். சின்ன இடமாற்றம், சின்ன சேஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து சுப்பீரியர் வரல, அதனால் வந்து உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பணவரவு கூட எதிர்பாராத இடத்துலேருந்து எதிர்பாராத அளவில் பெரிய லெவலில் பணம் வந்து சேருது. அதையும் செலவு பண்ணிடுதீங்க. அதே மாதிரி வந்து மனைவி வந்து உடல்நிலை, அதாவது வந்து ஹெல்த்தில் சின்ன பிரச்சனை, அது வந்து டாக்டர்கிட்ட போகாமல் மாமூலாக இருக்கிற மெடிசனை சாப்பிட்டாலே சரியாகிடுது. ஆமாம். உடன் பிறந்தவர்கள், அதாவது கூட பிறந்தவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இல்லை. ஏதோ எஸ் அப்போ என்ன ஹலோன்னா ஹலோ அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து துளாராசி. தொழில் வந்து நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களில் வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம தெரியுது. அதே மாதிரி வந்து லவ்வர்ஸ் வந்து காதலர்கள் வந்து சந்தித்து பேசுகிறீங்க. அடுத்தால எதிர்காலத்தில் பற்றி என்ன செய்யலாம், எப்போ கல்யாணம் முடிக்கலாம், என்ன பண்ணலாம்னு ஒரு திட்டம், ஒரு பிளானிங் பண்ணுறீங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து சின்ன கோவில் குளம் இந்த மாதிரி இதுக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் ரிலேஷன், உங்கள் க்ளோஸ் ரிலேஷனு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் இவங்கெல்லாம் வந்து கோயிலுக்காக டூர் போகிறதாக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் அதை நடத்துவீர்கள். ஆமாம். அடுத்து வந்து விருச்சிக ராசி.
விருச்சிக ராசியில் உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து அண்ணன் அல்ல அக்கா அவங்க வந்து வெளியூர் போகிறாங்க, அதனால் அவங்கள வழியை இப்போ சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்காக போயிருக்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து வெளிநாட்டில் வந்து வரக்கூடியது வந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வருகிறது. நட்பு வட்டாரம் அந்த ஜாஸ்தி இருக்கிறாங்க, அவங்க கூட பக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அதனால் எல்லோரோட சேர்ந்து கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. மனைவி வந்து சொல்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க, கவலைப்படாதங்க நம்ம ஜாதிக்கெல்லாம் ஜெயிக்கலாங்க மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு மன நிறைவு இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதுனால அதனால் ஓவர் ஸ்டெப் வைக்காமல் இருந்துக்கிடுவீங்க. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வருது. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கும் பசங்களுக்கு டியூஷனுக்கு அனுப்புறது ரொம்ப நல்லது. ஏன்னா படிப்பு கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. தோள்பட்ட வலி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அது இந்த மூவு அது போட்டே சரியாயிடுது. ஒன்றும் டாக்டர்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவு பிரச்சனையை கொடுக்கறதில்ல. ஓகே, இட் வில் பி ஓகே. அடுத்து மகர ராசி. அதாவது வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, மளிகை கடை, ஸ்டேஷனரி ஷாப் இது வச்சுருக்கிறவங்க வந்து எப்படின்னா வேறு இடம், அந்த இடத்துல சரியாக செட்டில் இடம் சரியில்லை, வேறு இடம் பார்க்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. சரியாக செட்டாக மாட்டுக்குது. கடன் வந்து கட்டுக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஸ்பெக்குலேஷனில் ஜாஸ்தி ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி பேச்சையும் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து கும்பராசி. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை. நாக்கில் அல்லது பல்லில் வந்து சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால சரியாக சாப்பிட முடியறதில்ல. ஆமாம், வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிறது மாதிரி தலை பாரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது 7 நாட்டு சனியினோட தாக்கம் கூட இருக்கலாம். சாயங்காலம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த டென்ஷன் வந்து அந்த தலைவலி வந்து கம்மியாகும். அடுத்து மீனராசி. உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து பர்ஃபெக்ஷனாக வேலை செய்கிறீங்க, அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதாவது முதல்ல நல்ல வேலை பார்க்குற ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் எடுத்துக்கிட்டால் அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கிறீங்க. வீட்டில் தான் சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து வாடகை வீடு லீஸில் இருக்கிறவங்க வேறு வீடு மாறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அதே மாதிரி வந்து இப்போ சொந்த வீடாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், வீடை மாறிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் பெட்ரூமு அந்த இடம் மாதிரி மாற்றிக்கோங்க, எல்லாம் நல்லபடியே நடக்கும். நண்பர்களே, இப்பொழுது 12 ராசி பலன்கள் ஆகிவிட்டது. அடுத்தால வந்து நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.